भूतेषु मातृरूपेण संस्थिता। नमस्तस्यै 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 नमो नमः। ओम मा जय मा जय जय मा 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 ओम ओम मा जय मा जय जय मा ओम महारानी के जय। मंगलम गुरुप्यनुमयीं सरस्वत्यै नमः। ज्ञानमूलं गुरोर्मूर्ति पूजामूलं गुरोर्पदं मन्त्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरोर्कृपा। ओम श्री गणेशाय सरस्वत्यै नमः। वाग्देव्यै च विद्महे कामराजाय धीमहि तन्नो सरस्वती प्रचोदयात्. அதை பற்றியும் கொஞ்சம் சிஷ்யரை பற்றி தான் சொல்லி கொண்டு வந்தேன். இன்றைக்கு கவனமாக கேளுங்க. டிசைபிள்னா சிஷ்யன். அது டிசிப்ளின் என்ற வார்த்தையிலேருந்து வந்துதான். டிசிப்ளின் அந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு பிடிக்கல இல்லை. ஒழுக்கம் ஐயா. எஸ். ஆனால் இறைவன் நமக்கு இந்த மிருகங்கள் இப்படி தம்போகும் தெரியல. முதல் மங்கருக்கு இப்படி நில தம்பாக்க முடியும். இறைவன் அப்படியே நம்மளை நிமித்தி வச்சு குருத்வாகரண ஆகர்ஷணம் அது சரி. எதுக்கு எதிராக போகிறோம் நம்ம? புவியீர்ப்புக்கு எதிராக நீ வளர்கிறாய். இறைவன் அப்படி ஆசீர்வாதம் கொடுத்த ஒரு மனித பிறவினம் கொடுத்து வச்சிருக்க. இப்போ அது சாதாரணம் இல்லை. அது அருமை உங்களுக்கு தெரியாட்டி சொல்கிறது அதை நம்புங்க. அரிது அரிது மானிடராதல் அரிது. அப்போ பாயிண்ட் எதுக்கு வரேன்டா, நீங்கள் சிஷ்யை டிசிப்ளினில் விடுங்க, அதை கவனம் கேட்கும். அந்த காலத்தில் பாணினி இருந்து ஐன்ஸ்டீன் இருந்து அவர் மற்றவர் இல்லை தோமஸ் ஆல்வா எடிசன் இருந்து இல்லை எங்களோட அப்துல் கலாம் இருந்து பாருங்களேன், எல்லோரும் பாருங்களேன், விடுங்க. இவங்களெல்லாம் எப்படி அந்த உயர்ந்த நிலையை அடைந்தார்கள்? தமிழில் அருமையாக போட்டிருக்க சுய ஒழுக்கம். இந்த மகேஸ்வரன் ஐயா செய்து சொல்லி நான் செய்ய போகிறேன்ல. ஆனால் நான் முடியுங்க, நான் எனக்காக நான் தீர்மானித்து எனது முன்னேற்றத்துக்காக முடியுங்க செய்ய போகிறேன். கடவுளுமே நினைப்பாட முடியாது. இதுதான் நீங்கள் நினைக்கிற சிஷ்யத்துவா டிசைப்பிளுக்கும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த உண்மைக்கும் உள்ள வித்தியாசம். யாரோ திணிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் பள்ளிப்படல வேணாம் நீ திணிக்கிறாய். ஆனால் இதை சொல்கிற என்னது செல்ஃப் மோட்டிவேஷன். என்னை நான் திருத்தி வாழ்க்கை அதியுயர்ந்த நிலையை அடைவதற்கு நான் எனக்கு போடும் கட்டளையும் கட்டுப்பாடும் வேறு தானே ஒழுக்கமும். நீ ஒழுக்க இந்த ஒழுக்கம் பார்த்தேன் பிடிக்கும். இப்போ தயவு செய்து கேளுங்க. நான் சொன்னேன் யாரை? பாண்டியை சொன்னேன், ஐன்ஸ்டைனை சொன்னேன், அதாவது தோமஸ் ஆல்வா எடிசனை சொன்னேன், அப்துல் கலாமை சொன்னேன்.
அப்படி பெரியமான் இவங்களெல்லாம் துறவிகளா இல்லையே, ஆனால் வாழ்க்கையில் ஏதோ அடைந்தாங்க. அப்போ எதை சொல்லுவாருண்டா, நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்றொன்று இடித்தற் பொருட்டு. இது உண்மையான ஒரு நண்பனாக இருந்தால், இப்போ இந்த தலையங்க இன்றைக்கு வாரத்துக்கு நம்மளோட நண்பர் பெரிய உதவி செய்தார். நான் இந்த என்னது சிஷ்யா டிசைபிள் அதுக்கு ஒரு நமஸ்காரம் தூரத்தில் இருந்து அதை நான் கும்பிட்றேன். அதை ஆனால் இந்த உத்தியம் எனக்கு வேண்டாம். ஏன்? அது டிப்ரெஷன், அப்புறம் பாரம், சரியான பாரம். நான் சாதாரணமாக இருந்துட்டு போகிறேன். ஆனால் அதை எடுத்துல ஒரு கோபியையும் எடுத்துவிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ராமர் அந்த தண்டகாணி வளைஞ்சு 14 வருஷம் வளைஞ்சோட்டு இருந்தார். அதை கண்ணனை பற்றி மன்மத என்ற ஒரு வார்த்தை வருது. 100,000 மன்மதர்களை சேர்த்தா கூட ஒரு கண்ணன் அளவுக்கு முன்னுக்கும் நிற்க முடியாது இருக்கு. அந்த ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கு. அவன் நாராயணன் அவர் தானே ராமர். அந்த ரிஷி முனிகள் எல்லாம் இல்லை அவரை பார்த்து அவரை கட்டி அணைக்க வரைக்கும் ஆசை வந்தான் எல்லாரும். ஆனால் ராமர் மரியாதை புருஷோத்தம், சீதை மட்டும் தான் கட்டணும், அவன் மக்கள் அவர் காலம் வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிஷி முனிகளும் இல்லை அடுத்த பிறவியில் கோபியா இறந்து அப்படியே வருது இல்லையா, கண்மணி அப்படியா, அது இது அவங்க கோபி என்ன எவ்வளோ வரண்டா, அவங்க அப்படி ரிஷிய முனியாக இருந்தால் கூட என்ன விரதம் பிடிச்சவங்க அவங்க 21 நாள் காத்தியாயினி விரதம். அவங்களோட விரதத்தில் மந்திரம் என்னென்னா கண்ணன் எங்கட கணவன் ஆகணும், அவ்வளோ. இப்போ இந்தியாவில் கல்யாணம் கட்ட பிந்தின குழந்தைகளுக்கெல்லாம் அந்த அவங்க சொன்ன அந்த மந்திரத்தை கொடுப்பாங்க. தாயே காத்தியாயினி கண்ணன் எங்களது கணவன் ஆகட்டும், அது கனவு கிடைப்பாங்க. ஓகே, அவங்க அவ்வளோ கனவுக்காக இருக்கா, அவ்வளவு தவம். கடைசியாக விரதம் முடிஞ்சுது, அவங்க யமுனையில் நீர் ஆடுறாங்க. அவங்களோட துணியெல்லாம் எடுத்துட்டு கண்ணை மேலே போயிருக்கான். எல்லோரும் வாங்கோ, எப்படி வாடுற, அதுவும் பொம்பளை இல்லை, உங்களுக்கு வெக்கம் சூடு சூட நிறைய இருக்கு இல்லையோ, வெளியில் வா, அது ஒன்று துடுப்பாக கொடு, இன்னும் கொடுக்க முடியாது. சும்மா மட்டும் இல்லை, கையை வைத்துட்டு எல்லோரும். யோசிச்சு பாருங்க, யான் எனதென்று சிரிக்கிறது வேறு, இந்த மானம் அவமானம் கூட உண்டு அகங்காரத்தில் ஒரு அங்கம். அதில் இருந்தால் கண்ணனோட கணவனை வர முடியாது, அவன் சேர முடியாது. அவங்க வந்தாங்க கையெழுத்து. எஸ், அப்படி எத்தனையோ பரீட்சை, அக்னி பரீட்சை. ஏன் சொல்ல வரேன்டா, இந்த உலகத்தில் இந்த 84 லட்சம் பிறவியை நீ எடுத்து ரவுண்ட் அடிக்கிறதுக்கு விரும்பமாயிருந்தால் கெட் லாஸ்ட். இல்லை போதுமாடா சாமி, நான் என் பெருமாண்ட திருவடியோ ஆத்ம ஞானத்தை அடைய இருந்தால் உனக்கு இந்த டிசிப்ளின், அதை சுய நல்லா யோசிச்சு பாருங்க. கெட்டு போகிறேன் பந்தயம் பிடி நிறைய பேருக்கு அவனோட ஊரில். ஆனால் எனக்கு ஒரு குறிக்கோள் உண்டு, அதை அடைந்தே தீருவேன். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லா துறையிலையும், பொருளாதாரத்தில், அரசியலில், புகழில், இல்லை வேறு எந்த துறை எடுத்தாலும் இல்லை, அவங்க எல்லாரும் ஒரு தீர்மானம், மற்றவங்க சொல்லி இல்லை, நான் அடைந்தே தீரும். அதுக்கு இதை சொல்கிறது செல்ஃப் டிசிப்ளின். தன்னை தானே தனக்காக ஏற்படுத்தி கொண்ட நியமங்கள். நியமம் சரியா தமிழ்? கட்டுக்கோப்பு. ஐயா, எஸ். ஏனண்டா நீ மிருகங்களாகவும் பறவைகளாகவும் இருக்கக்குள்ள கவனம் கேட்கணும். அது என்ன இன்ஸ்டிங் என்ன சொல்கிற மாதிரி ஐயா? அதில் பசி தூக்கம், மற்றது பசி தாகம் தூக்கம், மற்றும் இனப்பெருக்கம். இது நீ ஒருவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அது இயற்கையிலே இருக்குது. அம்மீபாக்கு சொல்லிக் கொடுக்குற நீ,
என்ன முதலைக்கு நீந்த கற்றுக் கொடுக்குவான்னு தமிழில் சொல்லுவீங்க நீங்கள். இயற்கையாக இருக்கு. அது மாதிரி இது மிருகம் இந்த. ஆனால் இறைவன் உங்களை மனிதனாக படைத்தது காரணம் இதுக்கு இல்லை. எதுக்கு? அது உயர்ந்த நிலை தெய்வ நிலை. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுவாய், நீ அதுவாயிருக்கிறாய். தத்துவமசி, நான் அதுவாயிருக்கிறேன். அகம் பிரம்மா. இந்த உயர்ந்த நிலை அடைகிறது தான் உன்னை படைச்சது மனிதனாக. அப்போ இந்த இடத்துல உனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இல்லை ஆத்ம ஞானம் கடவுள் அடைய குறிக்கோள் நான் சொல்லலை இல்லை. இப்போ எலான் மஸ்க் அவன் பெரிய கோடீஸ்வரன், அவனோட வாழ்க்கையை படித்து பாருங்க. ஆனால் டிசிப்ளின் என்னது, என்ன சுய கட்டுப்பாடு. அது என்ன நடக்குன்னா, இந்த சுய கட்டுப்பாடு உள்ளவங்க எல்லாம் இல்லை தாங்கள் விரும்பின அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை செய்வாங்க. ஆனால் இங்கே என்ன நொண்டிச்சாட்டு தெரியுமா, அவன் பிராணாயாமம் பண்ணனா அது மட்டும் செய்ய முடியாது. உலகமெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு மற்றக்கெல்லாம் நேரம் இருக்குது. என்ன சொல்கிறேன்டா நோ. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியுமெண்டா, எதை செய்யணும் மொத்தத்தில் அதை விட்டுட்டு என்னது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மென்டல் ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், அதுக்கு என்னலாம் செய்வோம். நொண்டி சாட்டு வெளியில் வரேன்டா. நம்மெல்லாம் விளையாடுறோம். யாரோட விளையாடுறீங்க? உங்களோட. நட்டம் யாருக்கு? உனக்கு. இது எல்லா மகான்களுக்கும் தெரியும். முன்னேசல் வகைப்படும் அது சொன்னாங்க. இந்த பஸ்ஸில் ஏறினோடனே முன்னுக்கு போ அவன் மட்டும்தான் சொல்லுவானா. யார்? கண்டக்டர். முன்னுக்கு போகணும் ஒரு சொல்லுவானா. முன்னுக்கு போனால் காலை வாருவாங்க. நல்ல ஜோக்கு இல்லையோ? ஆனால் எஸ், நான் என்ன சொல்ல வரேன்டா, நான் கிட்டத்தட்ட 6-8 தமிழில் அற்புதமான வீடியோ முழு பேரும் அனுப்பியிருக்கேன். கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை திறக்கணும் இல்லை ஓகே இல்லை கவனமாக ஒரு 10 நேரமாக குறைஞ்சம் கேட்டு நோட்ஸ் எடுங்க என்ன சொல்கிறான்னு சொல்லி. அதில் எனக்கு பிடிச்சது நெகட்டிவ் விஷுவலைசேஷன். சொல்லுங்கள் எல்லாரும். எனக்கு சரியாக பிடிச்சி போச்சு. ஒரு இந்த வீடியோவில் சொல்கிறா, இன்னொரு 15 வருஷத்துக்கு பிறகு இந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று பார். வறுமை, நோய், நீ நல்லா பார்த்தியண்டா, இதை செய்யாட்டியா இப்படி என் வாழ்க்கை குட்டிச்சோராக போகிறது. நெகட்டிவ் விஷுவலைஸ். என்னால் ஒன்றும் செய்யலை. நான் இந்த டிசிப்ளின் ஒன்றும் செய்யலை இல்லை. நீ சுய கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை. நான் ஊரோட குளோக்கோடு இல்லை காப்பல்லா பீப்பல்லா ஜொலிக்கிறப்பல்லா என்ன நடக்க போகுது நல்லா கற்பனை பண்ணிப்பார். கடைசியில் இல்லை உன்னை புதைக்கிறதுக்கு 4 பேரும் வர மாட்டாங்க. தூக்கி போகிறதுக்கு ஆள் இல்லை. நான் பார்த்துருக்கேன். ஜவம் விழுந்துருக்கும், சவத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படிலாம் இருக்குது. அப்போ நீ நல்லா அந்த நெகட்டிவ் விஷுவலைசேஷனை பண்ணிப்பார். இந்த வாழ்க்கையில் முடிவு என்ன இல்லை, இந்த முடிவை பார்த்தாலே அடுத்த வார சரக்குன்னு தெரியுமே, அடுத்த பிறவி நல்லா தெரியும் உனக்கு. இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, உங்களை அடுத்த பிறகு எப்படி நடக்கும் நான் எழுதி கொடுப்பேன். ஆனால் இப்போ சொல்கிற மாதிரி இந்த செல்ஃப் டிசிப்ளினால நீ உன்னை மாற்றிட்டேன்னா நான் எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? இதுக்கு எதிர்மாறா நீ உயர்ந்து காட்டி விட்டாய். நம்ம கிளியர்? எஸ். அப்போ அதில் சொல்கிறது அழகாக இருக்குது. டோப்பமின் என்ற ஒரு சுரப்பி இருக்கான். அதை எழுந்தினோடனே அந்த மொபைல் எடுத்து ஒரு பார்வை ஒன்று பார்த்து இல்லை அதில் உங்களோட லைக் எல்லாம் இல்லை, அப்புறம் 5 மணி தானே ஆகுது, இன்னொரு மணித்தியாலம் தூங்கும் அப்படி. அப்போ நீ செய்கிற அவ்வளோ அட்டூழியத்தையும் இந்த அது சொல்கிற சீப் டோப்பமின்னு சொல்கிறது. நீ செய்கிற சின்னங்கள்லாம் ஆஹா பியூட்டிஃபுல் ஆஹா. அப்போ நீ அப்படியே இருப்பாய். உனக்கு முன்னேறத்துக்கு உன்னை அது விடாது. ஏன்? உனக்கு என்ன சந்தோஷம் வேணுமோ மனசில் கிளியர். உனக்கு என்ன சந்தோஷம் வேணுமோ அதை பிந்தி எழும்புறதால விரும்பினதை செய்கிறதால அது கிடைச்சிட்டு. அப்போ என்ன முன்னேற்றம் எதுக்கு வரணும்? இது சீப் டோப்பமின். அடுத்தது இருக்குது காஸ்ட்லி
ஹார்டு டொப்பமின் இல்லை. இன்றைக்கி சாமியார் கொஞ்சம் எழுப்பினார், கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. 3:33 எல்லாம் அடிக்குது. எழும்பிட்டு இன்றைக்கி பிஸியாக இருக்கணும், நான் தூங்க முடியாது, மகாலட்சுமி பூஜை இருக்குது இல்லையோ. அப்போ அரை மணி தான் வேணுமெண்டே எனக்கு தெரியும், கண்மணி வந்து தூக்கி எழுப்பி விட்ருவாங்க. எழுப்பினா அவன் எழுப்பினான், படக்கு எழும்பியாச்சு. அரை மணி தான் தூக்கம்னு. அப்புறம் செய்ய காரியமெல்லாம் செய்து உங்களுக்கு முன்னுக்கு இருக்கு. அப்போ எது உனக்கு சுகமாக இருக்கிறதோ அதுக்கு எதிராக போ. நான் என்ன கோ அகெயின்ஸ்ட் யுவர் ஓன், என்ன உண்டது உண்ட தலைக்குள்ள சொல்கிறது இது நோ. ரைட் my son? Yes. Early to rise, early to bed, early to rise, healthy, wealthy and wise. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு படம். ஏழியாக தூங்கி ஏழியாக எழும்புறவனுக்கு ஹெல்த்தி முதல்ல ஆரோக்கியம். என்ன சூரியன் என்ன நீ பார்க்கணும், அவர் உன்னை பார்க்கக்கூடாது. தூங்கி கொண்டு வந்தால் அவர் உன்னை பார்ப்பா இல்லையா, முடிஞ்சுது. உன்னை ஆரோக்கியமே இருக்காது. ஹெல்த்தி வெல்த்தி என்ன நீ செல்வம் நான் இருப்பேன். ஏண்டா யோசிச்சு பாருங்க, நீ 4 மணிக்கு எழும்பினா எல்லோரும் 8 மணிக்கு எழும்புவாங்க, 7 மணிக்கு சொல்லுவோம், 3 மணி தேவை எக்ஸ்ட்ரா. அதுக்குள்ளே நீ எவ்வளோ காரியத்தை சாதிக்கலாம். ஹெல்த்தி வெல்த் அண்ட் வைஸ்ண்டா நீ சரியான புத்திமான வருவாய். அந்த காயத்ரி மந்திரம் இதில் சூரிய பகவானுக்கு தியோ யோனோ பிரச்சோதயா அப்படின்னு சொல்ல வரேன்டா. இதை சொல்கிற டிசிப்ளின் பிகம் டிசைபிள். நான் சொன்ன ஒருவரும் ஆத்மஞானிகளோ கடவுளை தேடியவங்களோ இல்லை, ஆனால் தே ஆர் டிசைபிள். சின்ன டிசைபிள் அவர் அந்த விஞ்ஞானத்தை அடையிறதுக்கு. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவர் டிசைபிள். எதுக்கு? ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக வந்தார். அவர குறிக்கோள் டிசைபிள் ஆகியிருந்தாங்கோ. நான் உங்களை ஆத்மீயம்னு சொல்லவே இல்லை. அப்போ அந்த சாதாரண உலக பெரிய அடையிறதுக்கே அவங்க அவ்வளோ பாடுபட்டு அடைந்தாருண்டா. இதுக்கு மேலே அடையதற்கோ அறிவுறத்துக்கோ ஒன்றும் இல்லாமல் இருக்கிற இந்த ஆத்ம ஞானமோ இறைவண்டதையும் அடையிறதுக்கு நீ எவ்வளோ தூரம் டிசிப்ளின் ஆகி டிசைப்பிளாக இருக்கணுன்றதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இதுக்கு மேலே அடையிறதுக்கும் அறியறதுக்கும் ஒன்றும் இல்லாதவர் யார்? இந்த எல்லா இந்த டிசிப்ளினை விட ஹையஸ்ட் டிசிப்ளின் நீ ஒத்துத்தானே ஆகணும். நீ இப்போ விளையாடிட்டேன் என்ன ஓடேண்டா 84 லட்சம் பிறகு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தும் அதுக்குள்ளே உனக்கு மனித பிறகு எங்கேயோ ஒருத்தர் கிடைக்கும். அதில் நீ இதை திரும்ப செய்ய வேண்டி வரும், அதை செய்ய முடியாமல் போகும். இது இந்த சைனாவில் ஒரு அழகான பழமொழியாம். இந்த பெரிய கடலில் அந்த கடல் ஆமை தங்கமாக இருக்கும், ஒரு ஆமை அதுபடி வெளியில் வருமா, வந்து தன்னை தலையை காட்டுமா. இப்படி அபூர்வமாக மனித பிறவி சொல்லக்கூடாங்க உங்களுக்கு சுதா. எஸ், அப்படி இந்த பெரிய கடலில் எந்த இடத்துல என்ன இடத்துல அந்த தங்க வெளியில் வந்து தெரியாது. அப்படியான இந்த பெரிய சம்சார சாகரத்தில் 84 லட்சம் பிறவிக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மனித பிறவினை கிடைக்க போகுது. அது இப்போ கிடைச்சிருக்கு. விளையாடாதவங்க இதெல்லாம் மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம். எனக்கு சின்ன வயதிலே தெரியும். இவங்கெல்லாம் விளையாடுறாங்கோ, இவங்கெல்லாம் சாக போகிறாங்கோ, பிறகு என்ன பிறப்பதற்கே தொழிலாகி இறக்க போகிறாங்கோ. நோ கிளியர். ஸோ நோ நோ நோ. என்ன குருநாதர் நல்ல ஞாபகம் சன்னியாயம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன் இல்லை சாமி, எனக்கு சன்னியாயம் எடுக்கிறேன்னா காயத்ரி மந்திரம் அனுஷ்டானம் புரஸ்சரணம் ஒன்றா 2.5 வருஷம் முடியும். அது செய்து போட்டு தானே அடுப்பேன். அவர் அப்படியா, நானும் என்ற குருநாருக்கு அப்படி சொன்னேன். அவர் பெரிய சந்தோஷம். நிறைய வேலை இருக்க 6 மாதம் போய் செய்துட்டு வான்னு அனுப்பினேன். என்ன எவ்வளோ வரேன்டா யோசிச்சு பாருங்க. அந்த 6 மாதத்தில் ஒரு பிளெண்டி கிடைக்கிறே பெரிய அபூர்வம். அங்கே நான் கொண்டு போன உருளைக்கிழங்கு மட்டும்தான் அங்கே வச்சுக்கொள்ளலாம். கங்கோத்திரியில் அந்த உருளைக்கிழங்கை பச்சை ஆகினா என்ன அதை சாப்பிட்டா வயிறு புண்ணு என்ன அது பிடிக்கும். நிறைய பேருக்கு முழங்கால் நிறைய துறவை இறங்கிட்டு வந்துட்டான். நான் விடவே இல்லை. பிச்சை எடுக்க போகிறது இன்னும் ஒர்க் பண்ணி 6 மாதம் கற்பனோட பண்ண முடியாது. 3 மணிக்கு போய் அந்த உறைஞ்சிருக்கிற கங்கை அம்மா மேலே இந்த இதெல்லாம் இந்த பனிக்கட்டி மேந்துட்டு போகும். அதுக்குள்ளே நீ குளிக்கிற
3 மணி என்ன வந்து இப்போ நினச்சா என்ன எனக்கு இப்போ முடியலை. நான் இப்போ போன கங்கை பயமாக இருக்கு கிட்ட போகிறது. ஆனால் அப்புறம் காயத்ரி வந்துடும். அம்மா அதுவும் கங்கை கரையில் வச்சு பாருங்க. அதில் பலன் இருக்குமா இல்லையோ சொல்லுங்கள். அது என்ன இது 3 இதாவது இந்த மைக்க கொடுப்பா கொஞ்சம் ஆறுதலாக கொடு. அது என்ன தத்துவம்னு சொன்னேன்? யார் சொன்னது? எவ்ரி ஆக்ஷன் ஹாவ் ஈக்குவல் சொல்லுவோம். அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ மதுரையா எஸ் சார், இது ஒரு சயின்டிஸ்ட் சொன்னது இல்லையா? அதுதானே சொல்கிறேன். இப்போ அதாவது நீ செய்கிற ஒவ்வொரு சொல்லுங்க. யார் சொன்னது? கொஞ்சம் திரும்புவோம். கொஞ்சம் திரும்புவாங்க. தெரியட்டும், அவங்களுக்கு தெரியட்டும். இல்லை நீங்கள் திரும்பி அதில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க தெரியும் ஒழுங்கா. தமிழ் சொல்லுங்க. அது தமிழா? ஆங்கிலம் எப்படி சொல்ல? எனக்கு ஆங்கிலம் மாதிரி இருந்து. அப்படியா? ஓகே. அது அப்போ நான் தான் சொல்லி கொண்டிருக்கேன். எஸ், அதான் இருக்கட்டும். அது ஓப்பன் அவர்கிட்ட கொடுத்தது. இது விஞ்ஞானம். நீ ஒரு காரியத்தை செய்தேன்டா அதுக்கு ஈக்குவல், அதுக்கு அதே மாதிரி அதுக்கு எதிர்மாறாக தாக்கம் இருக்குது. நீ சொல்கிற ஒரு சொல், நீ என்ற ஒரு எண்ணம், செய்கிற செயல் 3க்கும் இது அப்ளிகபிள். நான் எண்ணிய, நான் சொன்ன, நான் செய்ததுக்கு வர ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சமனாக இருக்கும். அதுக்கு எதிர்மாறாக இருக்கும். என்ன நான் தவறாக செய்தேன்டா அது எதிர்மாறாக வரப்போம் நெகட்டிவாக. அது விஞ்ஞானம். சாமியார் இன்னும் சாமியாரை விடுங்க. என்ன இவ்வளோ வரண்டா நான் என்ன சொல்லுவாங்கோ தானாடாவிடணும். திரும்ப அடிக்கடி நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை. தானாவிடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பாருண்டா. நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன அன்பு செய்கிறத விட நான் உங்களை 1000 டைம் மோர் அன்பு செய்கிறேன். ஆயிரக்கணக்கில். ஏன் தெரியுமோ? உங்களோட ஒவ்வொரு என்ன நடக்கும்னு தெரியும். அதை உங்களை தடுத்தாட்கொண்ட படலம். அதுதான் நான் செய்வேன். இல்லை நேற்று சுகந்தி அம்மாட்ட நான் ஒரு ரெக்வெஸ்ட் விட்டேன். நான் அது தத்பரனுக்கும் மதுமிதாவுக்கும் நீங்கள் மாதாஜி பற்றி சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏண்டா அவள் ஒரு டிசைபிள் தான், ஒரு சிஷ்ய தானே இருந்தவள். எஸ், அவள் டிக்ளேர் பண்ண பப்ளிக்லி. சுவாமி என்ன சொன்னாங்க? நான் சுவாமியோட சிஷ்ய. அது சொன்னது மட்டும் இல்லை, நடந்து காட்டினேன். அதுக்கு தான் பட்ட செய்த தவமும் அதையும் பற்றி சுவந்தி அம்மாட்ட சொல்லு. எனக்கு தெரியாது. அதை நேற்று இவங்களுக்கு சொன்னான் முழுவதும். எஸ், அவ்வளோ பெருமானி. அது எனக்கே நடந்தது. எங்களோட குருநாதரை சந்திக்க நான் குஜராத்துக்கு போயிட்டேன். நான் அவர் இன்னும் பார்க்கல. ஆனால் இந்த மனம் இருக்கிறதே, யாரை பார்த்தாலும் குறை காண்றதுல அது எக்ஸ்பர்ட். ஆனால் அங்கே குறை இல்லை. அதில் மகான் சொல்லுவாங்க, குருநாதரில் அவங்களோட உடம்பு அவங்களோட நடத்தை பற்றி நீ பாராத. அவங்க தெய்வங்கள். அவங்களையும் சாப்பிடுவாங்க, 1 போவோம் 2 போவோம், இதெல்லாம் இருக்கும். அதை பார்க்காத. தெய்வம் பாரண்டி இருக்குது. அப்போ அவங்க பெரிய ஒரு ஹால். அது ஒரு சிவானந்த ஆசிரமத்தில் ஒரு பிரான்ச். அது டிவைன் லைஃப் சொசைட்டி பிரான்ச். அவ்வளோதான். நான் அழுது சொன்னேன், இந்த இவ்வளோ இத்தனையோ பிறவி குருநாதர் கிடைக்க போகிறார் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவர் 100% ஏற்றுக்கொண்டு நான் சரணாகதி பண்ணுறது. நீங்கள் எல்லாம் அழுது எல்லா படங்களையும் பார்த்து நான் அழுது சொல்லி கொண்டிருந்தேன். அங்கே போனால் இல்லை குருநாதர் 100%. அது அந்த பிரார்த்தனையிற பலன். அதை மாத்தாச்சி சொன்னான். டிஏ சாமி உனக்கு தெரியாது. அவரை நான் குருநாதன்றதுக்கு எவ்வளவு பிரார்த்தனை செய்திருக்கணும்னு தெரியுமாடி? அதுக்கு சுகந்தி அம்மா டிஏடி அப்படி தான் கேட்பேன். எனக்கு சொல்லியிருக்காரு. என்ன இவ்வளோ வரண்டா? இட்ஸ் நாட் ஆர்டினரி. நோ. எஸ். ஸோ தயவு செய்து நான் முதல் சொன்ன மாதிரி அவங்களெலாம் டிசைபிள், அவங்களும் சிஷ்யராக இருந்தாங்க. எதுக்கு? தங்களோட வாழ்க்கையில் குறிக்கோள் அடைந்து தான் தீரணும். ஸோ நீ உனக்கு இந்த அதி உயர்ந்த நம்மனா இந்த ஆத்ம ஞானமோ உண்ட இஷ்ட தெய்வத்தை உலகத்தை அடைய உனக்கு ஆசை இருந்தால் இவ்வளவு தூரம் நீ இல்லை ஒரு சிஷ்யனாக இருக்கணும்.
ஸோ என்ன சிஷ்யத்துவத்துக்கு ஒரு நமஸ்காரம் இன்னும் அடுத்தது அது பாரம் போரிங் டிப்ரெஷன் என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க இன்னும் நீ சொல்லிக்கொண்டிரு அழப்போகிற ஒரு நாளைக்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் சொல்லுங்க நான் ஆசிரமத்துக்கு போனேன்னு குருநாதர் என்னை கூப்பிட்டு 2 மாதமும் இல்லை பி கேர்ஃபுல் ஆஃப் த இன்மேட்ஸ் ஆஃப் தி ஆசிரம் தே ஆர் நாட் ஆல் சீக்கர்ஸ் அவன் நல்லவங்க துறவிகள் ஆனால் அவங்க ஆத்மஞானம் அடையிறதுக்கு வரவில்லை நான் குருநாதம் சொன்னேன் ஐ டோன்ட் வாண்ட் டு பி சுவாமிஜி அவ்வளோ வந்து சொன்னேன் நான் ஆகவே எனக்கு பின்னால் என்னென்றார் ஏன் ஐம் அ டிசைபிள் எஸ் சொல்லுவாங்க இப்போ ஒரு அம்மா அப்பா பெற்று கொடுத்த அந்த உடம்போ அது ஃபிசிக்கல் அது கொஞ்ச நாள் போயிடும் ஆனால் இந்த குருநாதர் கொடுக்குற உடம்போ அது ஸ்பிரிச்சுவல் அது ஆத்மீக உடம்பு அதில் தான் குருபகன் குருபாய் இல்லை அவங்களுக்கு இருக்கிற அந்த அன்னோன்ய நட்பு இந்த உடம்பை பொறுத்தது இல்லை எதை பொறுத்தது இந்த ஆத்மனை பொறுத்து வளர்ந்து அற்புதமாக இருக்கும் என் ஃப்ரெண்டு அவனை பார்க்க பண்ண ராம் சார் பண்ணு கட்டிட்டு அள்ளுதான் வெட்டிட்டு வந்துட்டேனப்பா வந்துட்டேன் அதை ஏன்னா நான் பாடிக்கொண்டு இருந்தேன் குருதேவ சரணம் குருதேவ சரணம் குருதேவ சரணம் சரணம் கிருபாகி கேவலம் உனது ஆசீர்வாதம் மட்டும் போதும் ஐயா கிருபாகி கேவலம் கிருபாகி கேவலம் சரணம் இன்னொரு சிஷ்யை தன்னோட வாழ்க்கையில் குறிக்கோள் அடைஞ்சிட்டு வந்து பாடினான் அப்பார மகிமாஹோ குருநாதர் மகிமைக்கு அளவே குரு கிருப்பா அப்பார மகிமாஹோ அப்பார மகிமா குரு கடாட்சம் அப்பார மகிமா அப்பார மகிமா குரு கடாட்சம் அப்பார மகிமா அவங்க இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வர முடியுமோ அவ்வளோ தூரம் கீழே இறங்கி இல்லை இன்னும் தூக்குறதுக்கு என்னெல்லாம் செய்வாங்க தெரியுமோ செய்து கொண்டு செய்தார்கள் செய்கிறார்கள் செய்வார்கள் நீ குருநாதர் என்று நீ சிஷ்யா உண்மையிலேயே ஆழமாக 100% சிஷ்யா இருந்த அப்போ என்ன நடக்கண்டா நம்ம சொன்ன மாதிரி நம்மட இந்த இன்ஸ்டிங் அது மாதிரி நீ வாழ்ந்துட்டு போனால் உனக்கும் மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை நீ அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்கும்ன்றது முழு பெரும் சந்தேகம் ஏன் நீ கொடுத்த அந்த கிஃப்டை சரியான முறையில் நீ பயன்படுத்தாத காரணத்தான் அப்போ டோப்போமீன் நான் சொன்னேன் நான் அப்போ வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆசையில் மூளை சொல்லுமா இன்னொன்று இந்த மூளைக்கு ஒரு பைத்தியம் இருக்க வேண்டாம் நீ முயற்சி பண்ணி முன்னுக்கு போன அது விடாது ஏன் தெரியுமோ நீ கம்ஃபர்டபுளாக நீ நல்லா தானே இருக்கிற இதெல்லாம் எதுக்கு செய்கிறான்னு விடாதான் அப்போ நல்லா பாருங்க உனது உடம்பு உனது மனது உன்னை புத்தி சொல்கிறதுக்கு எதிராக நீ போக வேண்டி வரும் நான் சொன்னேன் 3 மணிக்கு போய் அங்கே முதல் கூடி அங்கேயே அப்படி தான் இது இப்போது நான் இங்கே இந்த ஆச்சவருக்கு எழும்பியாச்சு என்ன இப்போ உடனே குளிக்கிறேன் ஷவர் எடுத்துரு மற்றெல்லாம் புறவாக ஏன் அப்போ எப்படி தூங்குறது ஐயோ என்ன இந்த இந்த அதெல்லாம் இது வெந்தய குழம்பு ஐஸ்கிரீம் என்ன இந்த கண்மணி அரை கரண்டி வை ஏன் 4 கரண்டி எடுக்க முடியும் ஆனால் நோ ஸோ உண்ட மனது உடம்பு புத்தி சொல்கிறது எகெயின்ஸ்டாக போனால் என்ன நடக்க வேண்டாம் அது சொல்கிற இந்த ஃப்ரண்டல் கோட்டேஜ் என்று இருக்கான் அதுதானா நம்மளோட சிஇஓவா இல்லை நீ இதை இது ரைட் அது நீ இப்படி செய்தால் அது இருக்க இந்த நர்வ்ஸ் எல்லாம் ஒழுங்காக வளர்ந்து அரவிந்தமான் ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி அது மட்டும் இல்லை இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி சொல்லுங்க நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதாவது நீ ஒரு எண்ணங்கள் இல்லை இந்த 15 அந்த கால குருன்னு சொல்கிறது அது புது நரம்புகளெல்லாம் இந்த மூளையில் உற்பத்தி ஆகும் எதுக்கு இனி யாராச்செல்லாம் என்றிருந்தேன்டா இதுக்கு அதுவும் போயிடும் நோ ஆகவே கோ அகெயின்ஸ்ட் ஆல் யுவர் உடம்பு சொல்கிறது மனது சொல்கிறது உண்ட சம்ஸ்காரம் வாசனை சொல்கிறது எதிராக சம்ஸ்காரம் வாசனைண்டா வாசனை தெரியுமோ ஒரு பானையில்
என்னது பூண்டா பெருங்காயம் பெருங்காயம் மற்றது கார்லிக் பூண்டு அதை வச்சேன் போன வருஷம் வச்சேன் அதை எடுத்து கழுவிக்கொண்டே இரு அந்த பூண்டு என்னது வாசம் ஓய் அதுதான் வாசனை. அதாவது நீ எத்தனையோ புறவில் எடுத்து அவ்வளோ அட்டூழியமும் அட்டூழியம் ஏன் சொல்கிறேன்டா, நீங்கள் நல்லது செய்திருந்தா இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைஞ்சி சுவிட்சர்லாந்து அது பிறந்திருப்பீங்க, பரவாயில்ல, நம்மளோட நாடு நல்லந்தான். அப்போ நீ அப்படியே இருக்கிறாய். நான் நிறைய சொல்கிறது என்ன, விதியை மாற்றலாமா, நீ மாற்ற முடியாதுன்னு சொல்லு. ஏன் நீ போகிற வேகத்தில் மாற்ற முடியுங்க? மாற்ற முடியாது. நாங்கள் போன வேகம் போய்கொண்டிருக்க வேகத்தில் விதியே இல்லையே. ஏன் ஐ எம் நாட் அ மேன், அஹம் பிரம்மாஸ்மி. ஸோ விதியை மாற்றுறதுக்குண்டா ஐ இன்க்ரீஸ் மை எஃபர்ட் பை 100-fold. இவங்க எல்லாருமே தங்களோட உடம்பு, நான் ஒரு பெரிய வீரனை பற்றி சொல்கிறாங்க. அவனுக்கு காலையில் எழும்புற விருப்பம் இல்லை, பச்சை தண்ணியில் குளிக்கிற விருப்பம் இல்லை, ஓடுற விருப்பம் இல்லை. ஆனால் அவன் எழும்புவான், ஓடுவான், பச்சை தண்ணியில் குளிப்பான். அவன் தான் பெரிய வீரன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா,